என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவால் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தையும் அவருடைய வேத வசனங்களையும் ஜெப விண்ணப்பத்தை கேட்க அவரோடு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபையினால புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சுட்டு கொண்டிருக்கட்டும். இன்னும் ஆமென். ரொம்ப மேன்மையாக பேச வேண்டும் என்றால் கணித நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த நாளுக்கான சில மேலான கிருபைக்கு நம்மை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் நமக்கு வெளிப்படுத்தி ஜீவனை தந்து வளர்த்து நன்றி செலுத்தி உங்களை வரவேற்று உங்களுடைய குடும்ப ஜீவன ஆசீர்வாதம் நன்மையாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக என்று சொல்லி அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து இன்றைய ஆண்டு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் பார்க்கிற ஒரு பெரிய ஒரு வேதத்தின் முதல் பகுதி, அதாவது 2025 ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாய் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் கனிவோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம், ஆமென். கர்த்தர் சங்கீதம் 115 சங்கீதம் 15 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையை இந்த ஊழியத்திற்கு உங்களுக்கு உடைத்து விசுவாச குடும்பங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாக வைக்கிறேன். அன்றைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் வைக்கிற ஒரு விஷயம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனபடியினாலே தான் நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளையும் தேவ ஊழியக்காரருடைய வசனங்களையும் வேத வார்த்தைகளையும் நீங்கள் மேன்மையாக எண்ணி அதை பார்ப்பதற்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு முன்பாக சமர்ப்பித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டு நம்முடைய தேசத்திற்கு, நம்ம குடும்பத்திற்கு, சபைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு என்று கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், என் வாயோடு பேசியிருக்கிறார். இந்த பேசியிருக்கிற வார்த்தையின்படி ஒரு தெய்வ ஊழியக்காரனுக்கு, ஒரு கலம் பறந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேசத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் செய்வதில்லை என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் நான் உங்களுக்கு பரிமாறிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், நான் தன்னுடைய மனுஷனோ இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் தேவ பிள்ளைகளே, அவை ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை அவை தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு குடும்பத்தில், ஒரு தேசத்தில் நன்மை தீமையான காரியத்தை கர்த்தர் செய்வது இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறது. அவ்வளவாக கர்த்தர்களுக்கு கொடுத்த அந்த வேத வார்த்தையின்படி பாரதிய பூமி படைத்த கர்த்தனாலே இந்த ஆண்டில் உயிரோடு இருக்கிற நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கனிந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு
நம்ம எதை விதைச்சோமோ நம்ம அதை அறுத்திருக்கிறோம். ஆனா அந்த அறுத்த அந்த நன்மையை, அந்த அறுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நாம் புசிக்க போகிறோம். எதை விதைத்தோமோ அது நாம் கழிந்த ஆண்டு அறுத்தோம். ஆமீன். அறுத்ததை நாம் இந்த ஆண்டு புசிக்க போகிறோம், உண்ண போகிறோம், உட்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துகிற நாம் நமக்கு அந்த நன்மை நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அது யாருமே எப்போதும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதமும் நமக்கென்று படைக்கப்பட்டவைகள். பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே இருக்கிற சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார் நன்மை. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். ஆனால் இதை நாம் அதை உட்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசானவன் நம்மை அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன் என்றால், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்தால் இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் நமக்கு வாக்குறுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது இயேசுவினாலே. அவன் தேவைப்படுகிற நாம் ஆண்டவரை தேடும்போது இந்த உலகத்துக்குரிய நன்மையான காரியங்கள், நன்மையான கிரியைகள் அனைத்தும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை சோர்ந்து கொள்ள போகப்பட விட மாட்டார். ஏன்னா அவர் நம்முடைய தெய்வம், அவர் நமக்குள் இருக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு காலம் ஒருத்தரையும் தாழ்த்த மாட்டார். ஒவ்வொரு மனுஷனையும் கயத்தை உயர்த்துகிறவர். ஆமீன். வேத வசனம் சொல்கிறது, அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறவர். அவர் அன்றன்றுள்ள அப்பத்துக்குறையில் அவர் நம்மை நடத்துகிறவர். உடுக்க உடையை கொடுக்கிறவர், உள்ள ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஆமீன். நல்ல ஒரு உறவினத்தை நமக்கு தந்தருபவர் அந்த ஆண்டவர். ஆகவேதான் நீங்க வேதம் சொல்கிறது, சங்கீதம் 115:15, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் அந்த உலகத்துக்குள்ள சகலத்தை படைத்திருக்கிறார், சகல ஜீவராசிகளை படைத்திருக்கிறார், மர செடி கொடிகளை அவர் படைத்திருக்கிறார். ஆனா படைத்த அதே ஆண்டவர் நம்மையும் படைத்திருக்கிறார். எதற்காக? அவர் படைத்த படைப்பை அனைத்தையும் நாம் உண்டு புசித்து குடித்து திருப்தியாகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இன்றைக்கு அவர் படைத்த படைப்பை உண்டு புசித்து குடித்து திருப்தியாகி நாம் உருவாக்கின கர்த்தரை மாற்றம் நாம் மகிமைப்படுத்துகிறோமா, இல்லை நாமே மகிமைப்படுத்துகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ சங்கீதம் 115:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒரு மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் ஸ்ட்ராங்காக உறுதியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படி என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ற வேதத்தில் நாம் எல்லா வசனங்களையும் எல்லா வார்த்தைகளையும் நாம் படித்து பார்க்கும்போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வதிப்பை கை குலுக்கி போகவில்லை, என் செவி மந்தமாகவும் இல்லை,
நாம் போன்ற விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது நம்மளும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், எனக்கு அதை தாரும், இதை தாரும் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கற்று என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் மேலான காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமீன். வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இல்லாத நன்மை, நமக்கு இல்லாத ஆசீர்வாதம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. எல்லாம் நமக்கு தான். எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம். பொல்லாத பிசாசு, அந்த பிசாசு நமக்கு தேவையில்லாத நம்முடைய எண்ணங்களை போட்டு, சிந்தனைகளை போட்டு, துன்மார்க்க கிரிய நமக்குள்ள நடப்பித்து, அவன் நமக்கு கொடுக்கிற நன்மையை, அவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்ளாமல் அவன் தடையாயிருந்து ஒவ்வொரு மனுஷனையும் தகர்த்து கொண்டிருக்கிறான். வியாதிங்கிறது பிசாசால் உண்டாகிறது ஒன்று என்று சங்கீதம் 91 படிக்கும் போது அதை நாம் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய பாட்டின் பகுதியுடன் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது பவுல் சொல்லும் போது நாம் பவுலிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி? ஆமேன். நான் என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள், எனக்கு ஒரு பலவீனம், ஒரு வியாதி என்று நான் வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான சத்தியம். அப்படியானால் இதை நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போட்டு, ஆமேன், நம்மை பெற வேண்டிய நன்மையை, பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சபிக்கப்பட்ட பிசாசானவன் நம்மை தகர்த்து வைத்திருக்கிறார். அதை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சாமி இந்த ஆண்டு வானத்திய பூமியை படைத்த கர்த்தரானே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவரை நீங்கள் ஒருவேளை தரித்திரமாய் இருந்திருக்கலாம், பஞ்சத்தில் இருந்திருக்கலாம், கடனாளியாய் இருந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் வாமேன் உங்கள் நன்மை பொத்தலான பையில் பொழுது போய்கொண்டிருந்திருக்கலாம். என்னை கேட்க தெய்வ பிள்ளையை ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை என்னை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், இந்த 2025 ஆண்டு ஆமேன் சங்கீதம் 115 சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கும் போது பூமிக்கு மேலே வானத்து கீழே உருவாக்க சகல நன்மைகளும் நமக்குரியதே. யாரையும் தவிர்க்க முடியாது. வியாதியில போட்டு அங்க இங்க கொண்டு தவிர்க்க நம்முடைய கர்த்தர் ஒருபோது விடுவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சில வேத வசனங்களை, விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது, அப்படி என்றெல்லாம் சில வழி விதிமுறைகள் இருக்கிறது. ஆமே, நல்லா கவனிங்க. அது வேதத்தில் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடி, அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம திராட்சை தோட்டத்தில் மரத்தில் கனி இருந்தாலும், அத்திமரமும் மாதுளை செடியும் கனி கொடாவிட்டாலும், ஆமேன், தானியமேன், ஆமேன், நம்ம களஞ்சியத்தில் தானியம் இல்லாவிட்டாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
அதாவது உங்க பேங்க்ல பைனான்ஸ் இல்லாம இருந்தாலும், பேலன்ஸ் இல்லாம இருந்தாலும், இல்ல நீங்க கையில் பிரயாசம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காம இருந்தாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுவரை கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருப்பீர்கள். அதுவரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அதுவரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மையாகவே நம்ம தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஆண்டு. ஆமென். நம்ம அதனால பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, கலக்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். நீங்க இன்றைய சந்தோஷமாய் இந்த செய்தியை கேளுங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரன் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு நம்ம தேசத்துக்கு, நம்முடைய கிராமத்துக்கு, நம்ம நாட்டு தலைவர்களுக்கு ஒரு நன்மையான, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு என்று கர்த்தருக்கு அவரை வெளிப்பாட்டின்படி இயேசுவான ஜெப வீட்டிலிருந்து வருகிற தீர்க்கதரிசன சத்தம் உங்களை பலப்படுத்துகிறது. எது இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நன்மை இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஒருவனை இல்லையே, குடும்பத்தில் துக்கம், குடும்பத்தில் பாடுகள், குடும்பத்தில் வேதனைகள், குடும்பத்தில் கலக்கங்கள் என்று சொல்லி நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். எந்தெந்த காரியத்திற்கு, எந்தெந்த காலகட்டத்திலே நீ துக்கப்பட்டு பாடப்பட்டு இருக்கிறாயோ, வேத வசனம் இங்கு சொல்லுகிறது. ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தைப்படி, களஞ்சத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் மாதாமின் ஒலிவ மரபு கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எதுவும் கனி கொடுக்கல, பெற்ற பிள்ளைக்கு திருமணம் ஆகல, படிக்க பச்சு வேலை கிடைக்கல. ஆமென். நான் வேலைக்கு போற சம்பளம் கிடைக்கல, எனக்கு ஒண்ணு கிடைக்கல, வெறுமையா இருக்கு, நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகிறேன் அப்படி நீ சொல்லிக்கொண்டு இருப்பேன். கர்த்தரை ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன், வேலையில்லாத உங்களுக்கு வேலையை கொடுப்பேன், படிக்க முடியவில்லை தத்தளிக்கிற உங்களை படிக்க வைப்பேன், படிப்பதற்கு பண தேவை இல்லை என்று கலங்கி தவிக்கிற உங்களுக்கு பண தேவைகளை சந்திக்கும்படிக்கு வாய்ப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் நாமே சொல்லுகிற ஒரே வார்த்தை, உனக்கு எது இல்லாவிட்டு போகலாம். நீ நேசித்த மக்கள், விரும்பின மக்கள், சிறையித்த மக்கள் உன்னை தூசித்து விட்டு போகலாம். அந்த கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆமென், நீ பயப்படாது, கர்த்தர் உனக்கு நிற்கிறார், கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன கர்த்தர், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ திகையாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டில் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை காணும்படிக்கு நீ ஆசீர்வதிக்கப்படும்போது யாருக்கு கடன் கொடுக்க கூடாது, யாருக்கு கடன் கொடுக்க கூடாது, யாரை அடிமைப்படுத்த கூடாது. கடன் கொடுப்பது என்பது பிறரை அடிமைப்படுத்துவது, அடிமைப்படுத்தக்கூடாது. வட்டிக்கு வாங்குவது என்பது பிறரை பாவத்துக்குள் ஆக்குவது, வட்டியை கொடுக்க கூடாது. அதே வேளையிலே
வட்டிக்கு என்று வாங்கினால் வட்டியை கொடுக்கும்படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நம் மூன்றுவிதமான காரியத்திலும் உண்மையாய் இருக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராய் நீ இருக்கிறாய் என்று வேதம் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம், ஆமென், எது இல்லாவிட்டாலும் எது இருந்தாலும் நாம் பெற்ற நன்மையை, நாம் இலவசமாய் பெற்ற நன்மையை நாம் இலவசமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்திலே சுகத்தை இலவசமாய் பெற்றோம், பலத்தை இலவசமாய் பெற்றோம், தைரியத்தை இலவசமாய் பெற்றோம், ஞானத்தை இலவசமாய் பெற்றோம். இலவசமாய் பெற்றோம் என்று சொல்லுகிறீர்களே, நான் எதை இலவசமாய் பெற்றேன்? ஞானம் நீ காசு கொடுத்து வாங்கினது அல்ல, பலன் காசு கொடுத்து வாங்கினது அல்ல, நாம கண் காசு கொடுத்து வாங்கினது இல்லை, பல் காசு கொடுத்து வாங்கினது இல்லை, ஒரு சரீரத்து அவயங்கள் நீ காசு கொடுத்து வாங்கினது அல்ல. இது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தானமாய் கொடுத்தது, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தது. ஆகவே ஆண் வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொடுங்கள். எதையும் நீ காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. எதை நாம் காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இலவசமாய் பெற்ற நன்மையை, இலவசமாய் பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தருக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக நினைப்பாக கொடுக்க பணம் இல்லை, இலவசமாய் கொடுப்பதற்கு உன் இருதயத்தை இலவசமாய் ஆண்டோடு கொடு. இல்லை, ஒரு மனுஷனிடத்தில் கொடுக்க வேண்டியதல்ல, நாம் அவர்களுக்கு சரீரத்தினாலே முடிஞ்ச நன்மையை செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை அவர்களுக்கு நன்மைக்காக, நற்பண்புகளுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, குடும்ப நன்மைக்காக நாம் நல்ல ஆலோசனை கொடுத்தா கூட நாம் இலவசமாக பெற்ற ஞானத்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தலாமே. நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உதவலாமே. அது இலவசமாய் பெற்றது, இலவசமாய் கொடுக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற நம்ம சரீரம் நல்லா புசித்து குடித்து திருப்தியாகி இருக்கு. எவ்வளவு ஆகாரம் புசித்தாலும் பலத்தை கொடுக்கிறவர் கற்று, தைரியத்தை கொடுக்கிறவர் கற்று, நம்ம எவ்வளவு சாப்பிடலாம். இதெல்லாம் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் தானே. நான் இலவசமா பெற்றேன்னு சொல்லும் போது அப்படியே நான் இலவசமாய் பெற்றேன் அப்படியே நம்ம எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா வேதத்துல அந்த மகத்துவத்தை என்ன சொல்லுகிறார்? இலவசமாய் எதை பெற்றீர்கள்? அது இலவசமாய் கொடுங்க. ஆமேன். பார்த்தீங்களா அவருடைய வேத வசனம் என்ன சொல்கிறது என்று நம்ம அதை புரிந்து கொள்வது இல்லை. இலவசமாய் பெற்றோம். என்ன பெற்றோம்? நல்லா உழைச்சிதான் பெற்றோம். அந்த உழைக்கக்கூடிய பலத்தை கொடுத்தது யார்? அந்த பெற்ற அந்த உழைப்பின் பலனை ஆமென் ஞானத்தோடு நடத்தும் கிருபையை கொடுத்தது யார்? வேற வசனம் சொல்கிறது, என்ன இருந்தாலும் இல்லாட்டும் ஒன்று ஆசீர்வதிப்பேன் ஆமென் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்ன ஆண்டோடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஆண்டு நம்முடைய வாக்குறுதி என்ன? சங்கீதம் 115 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வானத்திய பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றியோடு ஒரு அல்லை சொல்லுங்களேன், சோத்திரம் சொல்லுங்களேன், சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு உமக்கு சோத்திரம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய இந்த நன்மையான ஆசீர்வாதமான ஆண்டுல தலைப்பட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும், தலைப்பட்டு எல்லா நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்மையை,
ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். உறுதியாக சாட்சி என்று சொல்லி ஜெபிப்போமா? ஆமென். நாளை தினத்தில் வாங்க, ஆசீர்வாதத்தை பகிர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு நாம் பெற்றுக்கொள்வது இருக்கிற நன்மையை எந்தெந்த கிரியைகள் தடை பண்ணுகிறதோ எல்லாவற்றையும் கட்டி ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்ண மூடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கூப்பிடுகிறேன். இந்த ஆண்டு எங்களுக்கு ஜெபவீட்டிற்கும் எங்களுடைய இந்த டிவி ஊழியத்தை தொடர்ந்து கவனித்து நன்மை பெற்று வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நான் இந்த வசனத்தை தீர்க்கதரிசி ஊழியத்தின் சார்பாக நான் இதை அவர்களுக்கு சமர்ப்பித்து கொடுக்கிறேன். அதற்கு தடையாயிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், மந்திர கிரியைகள், சூரிய சக்தியை அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு எங்க பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. துன்மார்க்க கிரியைகளுக்கு எங்க பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. உத்தம மார்க்கத்து பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் மேன்மையை பிரகாசிக்க அப்பன் இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு இருக்கிற பரிகாசங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், தூசணங்கள் நீங்கி சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு மகிமையாக இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளப்படத்தக்கதாக அப்படி இறக்கம் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். கடந்த அறுவடையின் ஆண்டுல பிள்ளைகள் எதை விதைத்தார்களோ அதை நன்மையை பெற்றுக்கொண்டீங்க. அதை இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படி இறக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலது தகப்பட மகிமையான வல்லமை இப்போது எங்க பிள்ளையுடைய இல்லங்கள் வேறும் இறங்கி வரும்படிக்காக அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். சாபிக்கப்பட்ட கிரியைகள், சாபிக்கப்பட்ட சாத்தானி சக்திகள் செயலுக்கு போவதாக. அந்நிய வல்லமை சக்திகள், அந்நிய வல்லமை கிரியைகள், விக்கிர பிசாசின் கிரியைகள், அந்நிய வல்லமை நுகங்கள் பூமிக்கு மேலே வானத்தை கீழே பொல்ல தள்ளப்பட்ட பொல்லா நாவி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலந்து போவதாக. பிள்ளைகள் பூசிக்க வேண்டிய நன்மையை, எங்க பிள்ளைகள் பூசிக்க வேண்டிய ஆகாரங்களை, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை தன்னை பண்ணுகிற பொல்லா நாவியை இயேசுவின் நாமத்தில் நான் கண்டித்து காட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். உங்களுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இப்போது கிரியை செய்வீராக. வியாதியை போடுகிற ஆவிகள், கையின் பிரயாசங்களை நஷ்டப்படுத்துகிற கிரியைகள், சுவாபங்கள், கிரியைகள், கீழ்ப்படியாத குணங்கள், ஒரு மனதை சீர்கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தோடு இருக்க விடாதபடிக்கு கையின் பிரயாசங்களை புசிக்க விடாதபடிக்கு போராட பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இந்த ஆண்டுகளை எங்க பிள்ளைகளுக்கு உருவமாக இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு ஜனத்து விரோதமாய் என்னும் பார்த்தபடிக்கு அந்த செய்திகளை கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அவன் கடிந்து காட்டி நான் பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். கர்த்தருடைய கிருபை இப்போது எங்க பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது ஒரு பெரிய ரட்சிப்பு, இப்போது ஒரு பெண் விடுதலை உண்டாகும் கிரியை செய்வீராக. தடைபட்ட திருமணங்கள், தடைபட்ட நன்மைகள், தடைபட்ட குழந்தை வாக்கியம், தடைபட்டிருக்கிற ஆமேன் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. கடற்பாத தரித்திரங்கள் கொண்டு வந்து பிள்ளைகளை மூழ்கடித்து பிள்ளைகளை துக்கப்படுத்தி பாரப்படுத்தி எழுப்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு ஓடிக்கொண்டுக்க விடாதபடிக்கு இருந்து நடக்க போலாத கிரியைகளை இயேசுவை நாம் கண்டித்து காட்டி
அற்புதப்படுத்துகிறேன். வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேச காரணத்துக்காய் கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனவே இன்னை கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தொடர்ந்து நாளை திறத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு இணைந்திருக்க கர்த்தராமத்தை பயன்படுத்தாது ஏதுவாக இருக்கும். நிச்சயமாகவே 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 இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. Bye.